வணக்கம். ஈஸியாக டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல காய் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி மல்லி, புதினா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். காப்பிடி அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சிடலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு போட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். தக்காளி வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு கைப்பிடி மல்லி, புதினாவை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். மிக்ஸி கழுவுன தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காயும் நல்லா வேகட்டும். பாருங்கள் காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி பொடி, 1/4 ஸ்பூன் கறி மசாலா பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது வீட்டில் பொங்குற சாப்பாட்டு அரிசி. பாஸ்மதி அரிசி எடுத்திங்கன்னா 1க்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகட்டும். அரிசி கலனி பிசைஞ்சிட்டு வந்துடலாம். கலனி பிசைஞ்சிட்டு வந்து அரிசி உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. குக்கரை மூடி 3 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். தயிர் வெங்காயத்துக்கு ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து வரவிக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. குக்கர் 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாப்பாடு எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். வாசனையும் கூட நல்லா இருக்குது. பாருங்கள் ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட ஷேர் பண்ணுங்கள்.
சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ராதிகாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.